ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு போக போகிறோம். மேம் நம்மளை 8:30க்கு அசம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வீட்லேருந்து 8:30க்கு தான் கிளம்புறோம். எங்களை பிக்கப் பண்ண சித்தப்பா வந்துட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். இருக்கிற பிளேஸ்லேருந்து ஜஸ்ட்டு 7 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ட்ரேட் சென்டரு. அந்த 7 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். சென்னை மக்களுக்குலாம் நிறைய பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் டிராஃபிக்கில் நின்று போகிறாங்களோ தெரியல. அட்லாஸ்ட் நாங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வர்றதுக்குலாம் ஒரு வழி ஆகிடுச்சு. நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. இருக்கு ஃபர்ஸ்ட் டே இன் சென்னை. 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து நாங்கள் பிளேஸ் லொக்கேட் ஆகிட்டோம் நினைக்கிறேன். எப்படி இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சென்னை? ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் காட்டுறோம். அவ்வளோதான் காய்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் 5 minutes மேலே நம்மளால் உட்கார முடியல. அதனால் நேராக சாப்பாடு இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். நிறைய சாப்பாடு வச்சுருந்தாங்க. பாவு நான் தான் வெஜிடேரியன் ஆகிட்டேன். ஹலோ காய்ஸ், என்னடா புது முஞ்சியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்து விலாக் எடுக்கிறேன். இப்போ பாரு, உங்களுடைய யூடியூப் சேனல் சஞ்சிகா. நான் வந்து வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய கிளாஸ்மேட்டு தான். ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு ரெண்டும் ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு வரோன்னா சென்னை ட்ரேட் சென்டரு. அதாவது வந்து ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ். சும்மா ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் லெவலோட ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்லாம் நாங்கள் போயிட்டு வரோம். என்னடா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க என்ன பெரிய சாட்சி பிரிச்சுட்டாங்கன்னு பார்க்காதீங்க, ஓகேவா? பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா போய் இருந்து தேய்ச்சிட்டு வர்றான் தான், ஓகேவா? காலையில் ஒன்றுமே கற்றுக்கல. ஆக்சுவலி வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் க்ரானிக் டிசீஸ் ரிலேட்டாக படிக்கிறதுக்காக தான் வந்தோம், ஓகேவா? ஆனால் ஆளாக அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து எங்களை அனுப்பலை. நாங்கள் ஆளாக எங்கே போனோம்னா சாப்பிட்ற இடத்துக்கு தான் போனோம். எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே தான் வந்து சாப்பாட்டுக்கு ஆளாக வந்தவங்க. நான் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். எஸ், இதில் என்ன ஒரு சோகனா, மட்டன் பிரியாணி வந்து யாருக்கு பிருந்தா அவங்களுக்கு பிடிக்காதம்மா. ஆனால் மட்டன் பல மணி நேர ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம மெரினா மால் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் நம்ம ஒன்றும் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறதில்ல, விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்க தான் போகிறோம். நம்ம கைஸ், சஞ்சு விலாக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா மெரினா மாலில் இருக்கோம். இப்போ நாங்கள் எதில் போயிட்டு இருக்கோன்னா எஸ்கலேட்டரில். கார்லாம் எல்லாருமே வந்து இருக்காங்க பாருங்கள். அஜய்லாம் சிரிக்கிறான் பாருங்கள், ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துருக்கோம், ஓகேவா? இப்போ மெரினா மால் நாங்கள் எங்கே தெரியுமா இருக்கோம்? மெரினா பீச் வந்து ஹாய் காய்ஸ், இந்த பஸ் வந்துட்டாங்க பாரு. ஹலோ, இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஸ்பாட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது. நாங்கள் ஃபோட்டோ வந்து அப்புறமா அப்லோட் பண்ண போகிறோம், ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப தைரியமாக ஹாரர் ஹவுஸில் போகிறாங்க. வரும்போது மட்டும் அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள். அது ரைட்ல நிக்கும். சோழிங்கர் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். அப்படின்னா கூட ஓகே தான்.
ஐயோ நான் எங்கள் அக்கா வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாலுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் பிளேஸ் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க தேடி கரெக்டாக கெஸ் பண்ணி போகிறவங்கலாம் அவங்க விளாகு கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிடுவாங்க. போயிட்டுருந்தாங்க காட்டு. நாங்கள் வந்து எங்கள் அக்கா ரேமன்னு சொன்னாங்க. இந்த மாலில் அத்தனை ரேமன் இருந்தால் நாங்கள் எங்கே போவோம், எங்கேயோ மாறி போயிட்டோம். அங்கே இல்லை போகலாமா போகக்கூடாதா? ஐயோ அது அவங்க எங்கள் அக்காவை தேடி கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்ணால கேட்டேன்னு ஒன்னு